ஓம் சாந்தி. நான் நிச்சய புத்தியுடைய ஆத்மா. நான் சக்திசாலி ஆத்மா. நான் மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவராக இருக்கின்ற ஆத்மா. நமக்கு யார் படிப்பிக்கின்றார் என்ற குஷியில் எப்போதும் இருப்பதால் அதுவும் கூட மன்மனா பவ என்றாகின்றது. நேற்று நாம் கல்புத்தி உடையவர்களாக இருந்தோம். இன்று தங்க புத்தி உடையவர்களாக ஆகியிருக்கிறோம் என்ற குஷி நமக்கு இருக்கின்றது. அதிர்ஷ்டம் உருவாவதற்கான ஆதாரம் நிச்சயத்தில்தான் இருக்கின்றது. நிச்சய புத்தி உடையவர்களாகிய நாம் நல்ல விதத்தில் படித்து வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். நாம் நிச்சய புத்தி உடையவர்களாகி நம்முடைய புத்தியை தந்தையிடம் கொண்டு சென்று கொண்டிருப்பதால் சதோப்பிரதானமாகி விடுகின்றோம். நாம் சத்தியுக பாரஸ்புரியின் எஜமானர்களாக ஆகின்றோம் என்பது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. இந்த தேகத்தின் சம்பந்தம் போன்ற அனைத்தையும் நாம் விட்டுவிடுகின்றோம். நாம் சத்தியுகத்தின் எஜமானர்கள். பாரஸ்நாத்தாக நாம் ஆகின்றோம். முழு நாளும் இந்த குஷியில் இருக்கின்றோம். நாம் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவராக ஆகின்றோம். நம்முடைய ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். இந்த பள்ளியில் நாம் கோடான கோடி பாக்கியசாலிகளாக உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். அதனால் நமக்கு எவ்வளவு குஷி இருக்கின்றது. இது இந்த கலியுகத்திலிருந்து சத்தியுகத்திற்கு செல்வதற்கான புருஷோத்தம சங்கம யுகமாகும். நேற்று நாம் கல்புத்தி உடையவர்களாக இருந்தோம். இன்று தங்க புத்தி உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆசிரியர் சுயம் பகவான் ஆவார். அவர் நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். நமக்கு விநாச காலத்தில் அன்பான புத்தியாகும். சிவன்தான் அனைவருக்கும் தந்தையாவார். நம்முடைய புத்தியை விரைவாக சிவத்தந்தையிடம் ஓடவிடும் பொழுது சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். ஞானக்கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், சத்கதியை வழங்கும் வள்ளல், விடுவிப்பவர் ஒரே ஒரு தந்தைதான். நாமும் கூட இப்போது முழுமையான கடலாக ஆகின்றோம்.
தந்தையிடம் எவ்வளவு ஞானம் இருக்கின்றதோ அவ்வளவையும் நாம் தாரணை செய்கின்றோம். தந்தை இந்த ரதத்தில் பிரவேசித்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நாம் இந்த எல்லையற்ற வரலாறு புவியலை தெரிந்து கொள்கின்றோம். இப்போது இது சங்கம யுகமாகும். தெய்வீக ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. நாமும் கூட நடிகர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்திலும் முக்கியமான நடிப்பை நாம் நடித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஆன்மீக சமூக சேவகர்களாக இருக்கின்றோம். நாம் ஒரு தந்தையின் நினைவின் மூலம் தூய்மையாகி விடுகின்றோம். நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்றோம். தந்தை நம்மை மலர்களாக்கி கண்களில் வைத்து அழைத்துச் செல்கின்றார். தந்தையினுடைய பார்வை முதலில் ஏழை குழந்தைகளின் மீது விழுகின்றது. தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். நாம் விஸ்வராஜ்யம் என்ற பிச்சையிடுகின்றோம். நாம் ஏழைகள் எனும்போது சிவத்தந்தை சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பிச்சையாக தருகின்றார். தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய ஆயுளும் அதிகரித்து விடுகின்றது. சத்தியுகம் அமரபுரியாகும். தந்தை நம்மை தத்தெடுக்கின்றார். நாம் செல்ல குழந்தையாக இருப்பதால் தந்தை நம் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகின்றார். நாம் பாக்கியசாலிகள். நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக படிக்கின்றோம். சக்திசாலி ஆகுக என்ற வரதானத்தை பெற்று அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் சிரேஷ்ட சங்கல்பங்களின் மூலம் பலத்தை நிறைக்கக்கூடிய சேவை செய்கின்றோம். சிரேஷ்ட சங்கல்பங்களின் சக்தியானது பிறருடைய சங்கல்பங்களில் பலத்தை நிறைக்கின்றது. நம்முடைய சங்கல்பம் ஊசி போன்று வேலை செய்கின்றது. இதன் மூலம் உள்ளுக்குள் விருத்தியில் சக்தி வந்து விடுகின்றது. ஆகவே இப்பொழுது சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் நாம் பரிவர்த்தனை செய்கின்றோம். இப்போது பயணம் முடிந்துவிட்டது. முதலில் நாம் நம்முடைய வீடான சாந்திதாம் செல்வோம், பிறகு ராஜ்யத்திற்கு வருவோம் என்ற இரட்டை மகிழ்ச்சியில் நாம் இருக்கின்றோம். தலையில் இருக்கும் பல பிறவிகளின் பாவங்களின் சுமையை நாம் அழிக்கின்றோம். சிரேஷ்ட சங்கல்பங்களுடைய சகயோகத்தின் மூலம் அனைவருக்குள்ளும் சக்தியை நிறைக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா நாம். மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவராகி துக்கத்தை கூட ஆன்மீக சுகமான பரிவர்த்தனை செய்கின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான
தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.